ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். ஒரு நாளில் நம்மளால் ஆரி கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்க முடியுங்க. நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்கான ஆரியில் ஒரு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சுங்க. இந்த ஒரு செயின் ஸ்டிச் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் கட்டாயமாக 80% ப்ளவுஸை நீங்கள் போட்டுடலாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். துலிப் நீடில் எடுத்துக்கோங்க, நம்பர் 14 எடுத்துக்கோங்க. நான் எப்படி கீழே ரொட்டேட் பண்ணணும், எப்படி மேலே நூல் எடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. ஏன்னா நான் நெட் கிளாத்தில் போட்டால் தான் கீழே அடியில் உங்களுக்கு எப்படி நான் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களால் 1 டேயில் கற்றுக்க முடியுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருங்க. ஃபஸ்ட்டு நம்ம நாட் தான் போட்டுக்கணும். எந்த நூல் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹெவியாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. நல்லா பெரிய முடிச்சா போட்டுக்கோங்க. ஏன் பெருசுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லைங்களா, அதனால் நீடில் எவ்வளோ தூரம் வரைக்கும் விடணும் அப்படின்ற அளவு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஜாஸ்தியாக விட்டுட்டிங்கன்னா ஹோல் பெருசாகிடும். அந்த ஹோல்லேருந்து இந்த த்ரெட்டு வெளியே பிடுங்கிட்டு வந்துடும். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, போடுற முடிச்சை நல்லா பெருசாக போட்டுக்கணுங்க. நீங்கள் இப்போ நான் ஹேண்டோட பொசிஷன்லாம் காட்டுற பாருங்கள், அந்த மாதிரி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு த்ரெட்டை அடியில் போட்டு விட்டுறணுங்க. போட்டு விட்டுட்டு த்ரெட்டை நம்மளோட கையில் இந்த மாதிரி 1 இல்லது 2 தடவை சுற்றிக்கோங்க. அதாவது முதல்ல ஒன்று எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுக்காக 1 அல்லது 2 தடவை சுற்றிக்கோங்க. நான் ரொம்ப பொறுமையாக தாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நான் நெக்ஸ்ட்டு போக போக உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே வருது அப்படின்றதையும் நான் வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் பிடிச்சிருக்கேன் இல்லைங்களா, கையில் கட்டை விரலோ ஆள்காட்டி விரலோ வச்சு பிடிச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு த்ரெட்டை அடியில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நீடில் இருக்கு இல்லைங்களா, நீடிலோட டிப்பு வழியாக அந்த த்ரெட்டை மேலே எடுக்கணும். எடுத்தாச்சுங்களா, இப்போ எடுத்துட்டு ஆரி ஒர்க்கில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னா, எந்த பக்கம் நம்ம தைக்க போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் எதிர் சைடில் போயிட்டு சின்னதாக இந்த மாதிரி ஒரு லாக் மாதிரி போட்டுக்கணும். எதுக்காக போடுறோம் அப்படின்னா, சப்போஸ் அந்த முடிச்சு பிடுங்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு லாக் போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இது எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சில் பேசிக்கான ஒரு என்ன அப்படின்னா, நம்மளோட நீடிலோட பொசிஷன் பார்த்துக்கோங்க. நீடிலோட பொசிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நீங்கள் டக்குன்னு போட்டுடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் பிகினராக இருந்து இப்போ நீங்கள் உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்டே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செயின் ஸ்டிச் வரும். ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. டே 1லேயே கண்டிப்பாக அவங்க இந்த செயின் ஸ்டிச்சை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, த்ரெட்டு இந்த மாதிரி கீழே பிடிச்சிக்கோங்க. கீழே ஒரு த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படி கீழே பிடிச்சிக்கோங்க. ஒரு விரலால் கீழே பிடிச்சிக்கோங்க. மேலே நீடில் இருக்குது இல்லைங்களா, அந்த நீடிலோட கொக்கி மாதிரி இருக்குல்ல, அந்த கொக்கி மாதிரி இருக்கிறதுல மேலே த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ நல்லா பாருங்கள், நீடில் கீழே விட்டுட்டேன். இவ்வளோ தூரம் தான் விடணும். நீடிலில் ஒரு சுற்றி இந்த மாதிரி எட்ஜில் கொண்டு வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு குத்திக்கணும், அதுக்கப்புறம் சுற்றணும், அதுக்கப்புறம் மேலே கொண்டு வந்துட்டு அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி திருப்பியும் திருப்பணும். அவ்வளோதாங்க. அதாவது செயின் நம்ம பக்கமாக வரப்போ அந்த டிப், அந்த முனை இருக்குது இல்லைங்களா, அது நம்மளை பார்க்கணும். துளிப் அப்படிங்கிறது நம்மளை பார்க்கணும். வெளியில் எடுக்கும்போது மட்டும் ஆப்போசிட்டில் திருப்பிட்டு மறுபடியும் அந்த துளிப் அப்படின்றது நம்மளை பார்த்துடணும். இதுதான் செயின் ஸ்டிச்சு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துருங்க. மேக்ஸிமம் ப்ளவுஸ், ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பிகினராக இருக்கட்டும் இல்லை கற்றுருக்காங்க அப்படின்னாலும் 80% ப்ளவுஸ் நீங்கள் வெறும் செயின் ஸ்டிச்சை மட்டுமே யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. நிறைய சிம்பிள் டிசைன்ஸ், பீடு ஒர்க்கு எல்லாமே இந்த செயின் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தாங்க இருக்குது. இந்த ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னாலே போதும், உங்களோட ப்ளவுஸு, நீங்கள் கஸ்டமரோட ப்ளவுஸ் கூட நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துர்லாங்க. என்னென்ன மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் இந்த செயின் ஸ்டிச்சை கற்றுக்கிட்டு நம்ம போட முடியும் அப்படின்ற கிளிப்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். பிக்சர்ஸ் எல்லாமே அப்கமிங்கில் நிறையா வீடியோஸும் இந்த மாதிரி நான் ஆட் பண்ணுறேங்க. இந்த வீடியோஸ் பார்க்குற உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டவுட்ஸ் கிளியர் பண்ண முடியுமோ
அவ்வளோ தூரம் சொல்கிறேங்க. இப்போ வந்து மறுபடியும் நீடில் என்ன பண்ணணும், நீங்கள் ரொம்ப லைட்டாக ரொம்ப டைட்டாலாம் பிடிக்க தேவையில்ல. ரொம்ப அப்படியே ஜென்டிலாக பிடிச்சிங்கன்னா போதும். கீழே குத்துறோம், சுற்றுறோம், திருப்பியும் மேலே எடுக்கிறோம். மேலே எடுக்கிறப்ப மட்டும்தான் எல்லாருக்கும் மிஸ்டேக் ஆகுங்க. மேலே வந்து த்ரெட்டு வராமல் போகும். அதுக்கு சின்ன ஒரு டிப் என்ன அப்படின்னா, இப்போ குத்திட்டோங்களா, சுற்றுறோம், சுற்றி மேலே எடுக்கிறோம் இல்லைங்களா, எடுக்கும்போது இந்த துளிப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போயிடணும். திருப்பியும் நம்ம அந்த செயினை வரும்போது அப்படியே திருப்பிக்கணும். அதாவது அந்த முனையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அந்த டிப் இருக்கு இல்லைங்களா, அந்த டிப்பு வந்து மேலே எடுக்கும்போது மட்டும் ஆப்போசிட் பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பியும் வந்து செயின் போடும்போது அதை அப்படியே நம்ம பக்கமாக திருப்பிக்கோங்க. இப்போ நான் பண்ணுறேன் இல்லைங்களா, இந்த மிஸ்டேக்ஸ் தான் வந்து நீங்கள் பிகினர்ஸ் பண்ணுவீங்க. எடுத்த உடனே அந்த திருப்புறது மட்டும்தான் வராது. மற்றபடி உங்களுக்கு கீழே குத்துறது, சுற்றுறதுன்னு எல்லாமே கரெக்டாக வந்துடும். இன்னும் நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் யாராவது ட்ரை பண்ணுனீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பேர் இதை பார்த்து கற்றுருக்கீங்க அப்படின்ற மாதிரி. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் வந்து டே 1லேயே செயின் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுருவாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு வேல வந்து சொல்லி கொடுப்பேங்க. அதனால் அவங்க டே 1ல் கட்டாயமாக வந்து செயின் ஸ்டிச் ஃபுல்லாக முடிச்சுட்டு எவ்வளோ ஷேப்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே முடிச்சுருவாங்க. நம்ம வந்து இந்த ஒரு ஸ்டிச் இருந்தாலே போதுங்க, மேக்ஸிமம் ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். எவ்வளோ இப்போ நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த செக்குடு பேட்டர்ன் ப்ளவுஸு, மினிமலான ஆரி ஒர்க் ப்ளவுஸு, பீட் ப்ளவுஸு, அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு செயின் ஸ்டிச் போதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 ஒர்க் இருக்கிற ப்ளவுஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அதுக்கு வந்து இந்த ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் போதும். பெருசாக வேறு எந்த ஒரு ஸ்டிச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபஸ்ட்டு கீழே விட்டுட்டோம், மறுபடியும் சுற்றிட்டு மறுபடியும் மெதுவாக எடுக்கணும். பிகினர்ஸ் வந்து இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. நான் விட்றேன் பார்த்தீங்களா, இப்படி தான் நீங்கள் வந்து விடுவீங்க. அது வந்து விடாமல் எப்படி வரணும் அப்படின்னா, சுற்றிட்டு இப்படி எடுத்து மறுபடியும் மேலே போகணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக வருங்க. நீங்கள் பண்ணுற ஒரே மிஸ்டேக் அந்த எடுக்கிறோம் இல்லைங்களா மேலே, அந்த ஒரு மிஸ்டேக் தான் பண்ணுவீங்க. அந்த ஒரு இடத்த மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே வந்து இந்த செயின் ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட முடியுங்க. கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்லேயும் கேட்கலாம். அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் பவி டிசைனர்ஸ்னு இருக்கும், அதுக்கும் நீங்கள் வந்து சேட் பண்ணலாங்க. நம்மளோட சேனலில் வந்து எதை அதிகமாக போடுவோம், என்ன வீடியோஸ் அப்படின்னா ஆரி ஒர்க், ப்ரூச்சஸ், அதுக்கப்புறம் நார்மல் நீடில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஹேண்ட் எம்ப்ராய்டரி, இந்த வீடியோஸ் தாங்க போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலில் அப்கமிங்கில் எப்படி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நார்மல் நீடில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் தான் ஆட் பண்ணிகிட்டே இருக்கோங்க. வேணுங்கிறவங்க வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோஸ், செக் பண்ணி பாருங்கள். ஆரியில் இப்போ என்னாட் அப்படின்றது வந்து இப்போ போட்டிருக்கோம் இல்லைங்களா, ரொம்ப ஈஸிங்க என்னாட் போடுறதுன்னு எப்படின்னு சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து இந்த அளவுக்கு மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த த்ரெட்டு இவ்வளோ பெருசு மேலே எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே நம்மளோட நீடில் இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய த்ரெட்டு, பெரிய ஒரு செயின் எடுத்துக்கணும். அந்த செயின்குள்ளே நீடில் வந்து இருக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த நீடில்குள்ளே விட்டு த்ரெட்டை வந்து அதாவது அந்த நீடில் இருக்கு இல்லைங்களா, அந்த நீடில்குள்ளே விட்டுட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து மறுபடியும் நம்ம ஒரு செயின் மாதிரி எடுக்கணுங்க. அப்படி எடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து மறுபடியும் பழைய செயினில் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக நம்மளுக்கு வந்து லாக் விழுந்துருங்க. உங்களுக்கு புரியலாம், மறுபடியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுத்து அதுக்குள்ளே நீடில் விட்டுக்கிறோங்க. மறுபடியும் அந்த செயின்குள்ளே விட்டுட்டு இந்த நீடில் வந்து ஒரு செயினோட இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நின்றும். இப்போ வந்து கீழே இருக்கிற நூலை வந்து இழுத்து விட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்லா லாக் உட்காந்துக்குங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுக்கிறோம், அந்த செயின்குள்ளார இருந்து இன்னொரு செயினை எடுக்கிறோம், அப்புறம் திருப்பி அதை லாக் பண்ணிடுறோம், அவ்வளோதாங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து என்ன த்ரெட்டில் போடுறோம் அப்படின்னா சில்க் த்ரெட்டில் போடுறோங்க. சில்க் த்ரெட்டுக்கும் சேம் 14 நம்பர் நீடில் எடுத்துக்கிறோம். சில்க் த்ரெட் வந்து நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ண மாதிரி சிங்கிளாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இதை வந்து டபுளாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து லேஸாக இருக்கிறதுனால நம்ம டபுளாக தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நூலை வந்து ரெட்டையாக போட்டுக்கோங்க. ரெட்டையாக போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணாட் போட்டுக்கோங்க. எண்ணாட் அப்படின்னா முடிச்சு போட்டுக்கோங்க கடைசியில். இப்போ நான் போடுறேன் இல்லைங்களா முடிச்சு, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நல்லா மொத்தமாக முடிச்சு போட்டுக்கோங்க. ஜரி த்ரெட் நீங்கள் 1 மணி நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
சில்க் த்ரெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே கூட ஆகுங்க. ஏன்னா இதில் 2 நூல் வரதுனால ஒரு ஒரு நூலாக பிரிஞ்சு பிரிஞ்சு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டில் போட்டுருங்க. போட்டு உங்களுக்கு எப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இல்லை டக்குன்னு நீங்கள் வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அதே பொசிஷன் தான். ஹேண்ட் இந்த மாதிரி வச்சுட்டு நீடிலில் த்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த சைடு போடுறோமோ அந்த சைடுக்கு அப்படியே எதிர்ப்புறமாக ஆப்போசிட் சைடில் வந்துட்டு த்ரெட்டை இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இவ்வளோ பெருசுக்கு ஒரு செயின் எடுத்துக்கிறோங்க. மறுபடியும் கீழே குத்திட்டு சுற்றிட்டு மேலே ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம். சுற்றுறோம் மேலே வரும்போது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அப்படின்ற ஒரு நாலேஜ் கிடச்சிரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் சில்க் த்ரெட்டில் போடும்போது நீங்கள் டக்குன்னு வந்து போட்டுடலாம். 3 ஸ்டெப் தான். குத்துறோம், அதுக்கப்புறம் கீழே வந்து சுற்றுறோம், அடுத்தது மேலே வரும்போது எட்ஜில் வந்து ரொட்டேட் பண்ணுறோம். இந்த ரொட்டேஷன் மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த துளிப் அப்படிங்கிறது வந்து திருப்பி வரப்போ நம்ம பக்கமாக பார்த்து வரணும். மேலே எடுக்கிறப்ப நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் அப்படின்றது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் டக்குன்னு வந்து முடிச்சிடலாங்க. அதே மாதிரி எண்ணாட் போடும்போதும் உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். சில்க் த்ரெட்டில் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து 4 த்ரெட் இருக்கிறதுனால. பட் அதையும் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. வித்தின் அ டேக்குள்ளேயே நீங்கள் இந்த ஸ்டிச்சஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு குத்துறோம், அதுக்கப்புறம் சுற்றிட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே எடுக்கணும். சுற்றணும் ரொட்டேட் பண்ணிட்டு மேலே எடுக்கணும். இந்த 3 ஸ்டெப் மட்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அதே மாதிரி சில்க் த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறப்ப நல்லா ரொம்ப டைட்டாலாம் பிடிக்காதீங்க. இப்போ நான் என் கையில் பிடிச்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த அளவுக்கு நீங்கள் லூஸாக பிடிச்சிங்க அப்படின்னாலே போதும். அழகாக உங்களுக்கு வரும். ரொம்ப போட்டு டைட்டாக பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் லூஸாக பிடிச்சிங்க அப்படின்னாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணி எந்தெந்த மாதிரி டிசைன்ஸ் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட லாக் பாருங்களேன், இதுவும் ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரியே தான். ஃபஸ்ட்டு ஒரு செயினை எடுத்துக்கணுங்க. நான் மறுபடியும் கிளியராக கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு அந்த செயின்குள்ளாரேருந்து ஒரு செயினை எடுக்கணும். அந்த எடுத்தோம் இல்லைங்களா, அந்த செயினை அப்படியே பிடிச்சிக்கிட்டு கீழே இழுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா லாக் ஆகிடுங்க. நான் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ஆட் பண்ணி காட்டுறேன். எல்லா லாக்குமே வந்து உங்களுக்கு சேம் தான். ஜரி த்ரெட்டில் போடுறதும் சில்க் த்ரெட்டில் போடுறதும் பீட்ஸ் ஒர்க் பண்ணி போடுறதும் எல்லா இடத்துலையுமே இந்த லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது சேம் தான். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டை இந்த அளவுக்கு மேலே எடுத்துக்கணும். நீங்கள் பிகினர்னால் கொஞ்சம் மேலே பெருசாகவே எடுத்துக்கோங்க. லைட்டாக இந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பெருசாக எடுத்துகிட்டு இதுக்குள்ளார இருந்து இன்னொரு செயினை நீங்கள் எடுக்கணும். அந்த செயின் வந்து இதுக்குள்ளார இருந்து பெருசாக மேலே இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும், பழைய செயின் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இந்த கொக்கி மாதிரி இருக்கிறதுல நல்லா டைட்டாக மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு கீழே இருக்க த்ரெட்டை நீங்கள் இழுத்து விட்டிங்க அப்படின்னா நல்லா லாக் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் ஒரு 3 டைம்ஸ் பார்க்குற வரைக்குமே குழப்பமாக தான் இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு டக்குன்னு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு செயினை எடுக்கிறோம். அந்த செயினுக்குள்ளார இருந்து இன்னொரு செயினை மறுபடியும் நம்ம வெளியில் எடுக்கணும். அதுக்குள்ளாரையே தாங்க எடுக்கணும். இப்போ எடுத்துட்டோமா, இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செயின்குள்ளார விட்டு பழைய செயின் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இந்த டிப்பால் நல்லா பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து நல்லா இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா அழகாக வந்து லாக் ஆகிடும். நான் இன்னொரு டைம் கூட பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக்ஸ் எங்கெங்கன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரொட்டேட் பண்ணி எடுக்கிற இடத்துல மிஸ் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாக்கையுமே டக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த கீழே எடுக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். அதையும் வந்து கரெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் இவ்வளோ டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்ன பிக்சர்ஸ் எல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க பிக்சர்ஸ் எல்லாமே நார்மலான ஒரு செயின் ஸ்டிச் மட்டுமே வச்சுட்டு போட்ட டிசைன்ஸ் தாங்க இது எல்லாமே. கண்டிப்பாக உங்களாலையும் இந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ண முடியும். ஜஸ்ட்டு சிங்கிளான ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சால் இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா டிசைன்ஸுக்குமே வந்து செயின் ஸ்டிச் மட்டும்தாங்க பேசிக். இதில் வேறு எந்த ஸ்டிச்சஸுமே இருக்காது. அதே செயின் ஸ்டிச்சு தான் நம்ம பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருப்போம், கலர் ஸ்டோன்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருப்போம். மற்றபடி ஸ்டிச்சஸ் எல்லாமே சேம் தான். இந்த நெட்வொர்க்கில் பண்ணியிருக்கிற ஸ்டிச்சஸும் செயின் ஸ்டிச் தாங்க.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.